ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க எதை சார்ந்தது என்றால் கற்றுக்கொள்வதை சார்ந்ததல்ல. நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை எல்லாம் மறப்பதற்கு பேர் தான் உண்மையான ஆன்மீகம். ஏன்? குழந்தையாக பிறக்கும் போது எனர்ஜி லெவல் ஒரு மாதிரி இருக்குது, ஹை லெவல்ல பீக் ஆஃப் த எனர்ஜி இருக்கு. குழந்தை என்பது வளர்ந்து வர 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 ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எனர்ஜி லெவல் டவுன் ஆகிக்கிட்டே வருது. ஏன் டவுன் ஆகிக்கிட்டே வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு வளர்ந்து கொண்டே போகிறது. எப்போது ஒரு மனிதனுக்கு அறிவு என்பது வளர ஆரம்பித்து விடுகிறதோ, அறிவு அவசியம்தான், பட் அறிவை விட அற்புதமான விஷயம் இறைவன் என்பதை உணர்வதற்காக தான் உங்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு காலகட்டம் வரைக்கும் அறிவை சார்ந்து நீங்கள் போக வேண்டும். ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் அறிவை விட்டு அறிவை கடந்து சரணாகதி நிலையில் நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுப்போம். சும்மா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லாம ஆன்மீகத்துல வருதுன்னு கேட்காதீங்க. ஆன்மீகத்துல எல்லாமே வருது, நமக்கு தான் புரியல, நமக்கு தெரியல. பொண்டாட்டியோ புருஷனோ யாரோ ஒருத்தங்க தப்பு பண்றாங்கன்னு வச்சுப்போம். இல்ல கணவனோ மனைவியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க ஆப்போசிட் பர்சன் ஒரு தவறு பண்றாங்க. அந்த தவறு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்கள் செய்வது சரியாக இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் செய்வது தவறாக இருக்கும். தவறாகவே இருந்தாலும் உங்கள் அறிவு என்ன சொல்லும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவ பண்ணது தப்பு, அவன் பண்ணது தப்பு, மன்னிப்பு கேட்க சொல்லு, கேட்க வையி, அவன் திருந்த மாட்டான், இப்படி எல்லாம் உங்க அறிவு சொல்லும். ஏன் அறிவு சொல்லுது? ஏன் அறிவு சொல்லுதுன்னா அவங்க பண்ணது தப்பு, அதனால அறிவு சொல்லுது. இப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே விட்டுறலாமா அவங்கள அப்படின்னு வந்து கேட்டா அப்படி விடக்கூடாது. ஆனா அந்த சூழ்நிலையோடைய நிமித்தம் கருதி, அந்த சூழ்நிலையோட நன்மை கருதி, அந்த சூழ்நிலையோட அமைதி கருதி சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது சரியாகவே இருந்தாலும், நீங்கள் செய்தது சரியாகவே இருந்தாலும், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் ஒரு தவறு பண்றாங்க அப்படின்னா மூளை சொல்லும் தப்புன்னு. ஏன்னா மூளை தான் அறிவு. இதயம் என்ன சொல்லும் அப்படின்னா அவ பண்ணது தப்புதான், அவன் பண்ணது தப்புதான், இருந்தாலும் அதை உடனே நீ தண்டிக்கணும், முகத்தை காட்டணும்ன்ற அவசியம் இல்ல, விட்டு கொடுத்து போன்னு சொல்லி இதயம் சொல்லும். பெரும்பாலான நாட்களில் பெரும்பாலான நேரங்களில் மனிதர்கள் செய்யக்கூடிய மாபெரும் தவறு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களது அறிவுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களது இதயத்திற்கு நீங்கள் யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. உங்களோட எல்லா பிரச்சனைக்கு காரணம் அறிவிலேயே செயல்படுறீங்க, இவ்வளவுதான் ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப அறிவு இல்லாம செயல்படணுமா? அறிவு இல்லாம செயல்பட சொல்ல. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கார்ல போயிட்டு இருக்கீங்க, கார்ல போயிட்டு இருக்கும்போது உங்க அறிவு என்ன சொல்லுது? டிராவல் பண்ணி போறியே, 4 டயர்லயும் காத்து இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்லி அறிவு சொல்லும். இப்ப அறிவு சொல்றத கேட்கணுமா? கண்டிப்பா கேட்கணும். ஏன் கேட்கணும்னா, இப்போ நீங்க லாங் டிராவல் போறீங்க, லாங் டிராவல் போகும்போது உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கார்ல இருக்கிற வீல்ல காத்து இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணியே ஆகணும். ஏன் செக் பண்ணணும்? ஏன்னா அறிவு சொல்லுது செக் பண்ணுன்னு சொல்லுது. இந்த மாதிரியான நேரத்துல அறிவு சொல்றத கேட்கலாம். ஆனா எந்த மாதிரியான நேரத்துல அறிவு சொல்றத கேட்க கூடாதுன்னா, ஒரு சூழ்நிலை என்பது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது, பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்து. அது எந்த சூழ்நிலையா வேணா இருக்கலாம். குடும்பமா இருக்கலாம், இல்ல ஒரு பள்ளிக்கூடமா இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு காலேஜா இருக்கலாம், இல்ல ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லைன்னா பப்ளிக் பிளேசஸா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்கள்ல அமைதியின் சூழ்நிலை கருதி ஸ்மைல் பண்ணிட்டு அமைதியாக செல்வது மட்டும்தான் உச்சகட்ட தெளிவு. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில அமைதி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் அண்ட் கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னா, இதயம் சொல்வதை கேட்க வேண்டும். இதயம் சொல்றதை கேட்கறதுன்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியாகவே இருந்தாலும் சில நேரங்களில் நான் செஞ்சதுதான் தப்புன்னு சொல்லி ஏத்துக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? சில நேரங்களில் இல்ல, இன்னைக்கு மனிதன் வாழக்கூடிய பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் சரியானவன்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக போராடுறீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போராடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியை இழப்பீங்க. நீங்க சரி பண்ணீங்களா தவறு பண்ணீங்களான்றத மனிதர்களால் தீர்மானிக்கவே முடியாது. மனிதர்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது
சரியா தவறா இது எல்லாமே யாரு டிசைட் பண்ணக்கூடியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இறைவன் ஒருத்தன் தான் டிசைட் பண்றான். சில நேரத்துல ஒருத்தங்களை திட்டுவோம், சில நேரத்துல அன்பா பேசுவோம், சில நேரங்கள்ல ஒருத்தங்களை அவாய்ட் பண்ணுவோம், சில நேரத்துல ஒருத்தங்களை அவாய்ட் பண்ணாம கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவோம். இந்த நேரத்துல எது சரி எது தவறுலாம் தெரியாது. ஆனா உங்களுடைய மனதிற்கு தெரிய வேண்டும். எது தெரியணும் அப்படின்னா, நான் இன்று இந்த சூழ்நிலையில் மூளை சொல்வதை நான் கேட்கவில்லை, இதயம் சொல்வதைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்ற தன்மையில யாரு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப மட்டும்தான் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்றது மூலியமா கோடீஸ்வரன் ஆயிருவனா? இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்றது மூலியமா எனக்கு பல கோடி ரூபாய் பணம் வந்துருமா? இந்த கிளாஸ் அட்டன் பண்றது மூலியமா எனக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் போயிடுமா? இந்த கிளாஸ் எனக்கு அட்டன் பண்றது மூலியமா நான் வீடு கட்டிடுவேனா? இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்றது மூலியமா நான் கல்யாணம் பண்ணிடுவேனா? எனக்கு குழந்தை பிறந்துருமா? இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்றது மூலியமா நான் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அட்டைன் பண்ணிடுவேனா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, இதெல்லாம் கிடைக்கும், மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதை தாண்டி உங்ககிட்ட நான் பேசணும்னு விருப்பப்படுறேன். எதை நான் தாண்டி பேசணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்கள் நினைப்பது, நீங்கள் பேசுவது, நீங்கள் வாழ்வது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னா பொருள் சார்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுல பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் பொருள் என்பது சேர்ந்தாலும் அது பாவமாக சேரும். இறைவனோட அனுகிரகத்தோடு சேரக்கூடிய பொருள் என்பது கர்மா மற்றும் பாவமாக சேராது. நான் சொல்றது புரிஞ்சுதா? சோ ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் உங்களுக்கு புரிய வரும், இந்த உலகத்துல நாம் அடைய வேண்டிய மாபெரும் பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பணமோ பேரோ புகழோ செல்வாக்கோ இல்ல. இதையெல்லாம் தாண்டி அமைதி என்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் அவசியம்ன்றது புரிய வரும். அப்ப அமைதி இருந்துட்டா இதெல்லாம் வேணாமான்னு கிடையாது. நல்லா புரியுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் கிடைக்கும் சொல்றேன். நான் சொல்றது புரிஞ்சா? எப்போது ஒரு மனிதன் தனது மனநிலையை அமைதியாக வைத்துக் கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றானோ அப்போதுதான் அவன் அடைய வேண்டும் என்று இருப்பதெல்லாம் அவனை நோக்கி ஓடி வரும். When you stop chasing, the things will reach you. நீங்கள் தேடுவதை நிறுத்தினால் ஒழிய உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு நல்ல ஒரு அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. முதல் வருஷம் வாங்கல, 2வது வருஷம் வாங்கல, 3வது வருஷத்தோட எண்டுல இறைவன் அதை உங்களுக்கு கொடுத்துறாரு. இப்ப என் கேள்வி என்னன்னா, முதல் வருஷத்திலேயே இந்த புரிதல் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்துலதான் கிடைக்கும்ன்ற தன்மையில நீங்க வாழ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த 3 வருஷம் நீங்க நிம்மதி அனுபவிச்சிருப்பீங்க. அந்த அவார்டை தாண்டி நிறைய கிடைச்சிருக்கும் இந்த 3 வருஷத்துல. ஆனா நான் அவார்டு வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த 3 வருஷம் உங்களது மன நிம்மதி போகிறது. இந்த மன நிம்மதி போறதுனால ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வருது. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மன அமைதி இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மற்ற பொருட்களை நீங்கள் இழப்பீர்கள். நான் சொல்றது புரியுதா? சோ உண்மையாவே நீங்க ஒரு மிக சிறந்த ஆன்மீகவாதியா இருக்கணும்னு நினைக்கிறத விட மிக சிறந்த பக்குவம் பெற்ற மனிதராக இருக்கணும்னு நினைங்க. மிக சிறந்த பக்குவம் தான் ஆன்மீகத்தின் உச்சகட்டம். மிக சிறந்த பக்குவம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாக ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. எப்படி பக்குவ நிலையை அடைகிறது? அடுத்த கேள்வி. பக்குவ நிலை அடைகிறதுன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அந்த சிச்சுவேஷனை உங்களால மாத்த முடியும்னா மாத்தணும். எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த சிச்சுவேஷனை மாத்த முடியல, அப்ப என்ன பண்ணணும்? நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும்னு அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஒரு சிச்சுவேஷனை மாத்த முயற்சி பண்றீங்க, எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த சிச்சுவேஷன் மாறல, அப்ப என்ன பண்ணணும்? லெட் இட் ஹேப்பன் சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷனை ஏத்துக்கணும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இறைவன் ஒரு சூழ்நிலையை நடத்துறாரு. ஏன் நடத்துறாருன்னா உங்களோட பக்குவத்தை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நடத்துறாரு. ஆனா நீங்க அந்த பக்குவ நிலை இழந்து போயிடுறதுனால இன்னும் உனக்கு பக்குவம் வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்காம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. புரியுதா நான் சொல்றது? ஏன் தெரியுமா தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, பக்குவம் இல்லாத மனிதன் கிட்ட பொறுப்பையோ பணத்தையோ பொருளையோ கொடுத்துட்டா அவனை மட்டும் அழிச்சுக்கிறது இல்லாம அடுத்தவங்களையும் சேர்த்து அழிச்சிருவான். நீங்க எப்படி இறைவனை நோக்கி பயணம் பண்ணி போயிட்டு இருக்கீங்களோ அதே போல
உங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எழுத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இறைவன் நோக்கி டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அவங்க பாதையிலேயே நீங்க பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளஸ்ஸிங்ஸ கொடுக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்துல பல பேர் பல விதமா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன பணம் பேரு புகழ் காசு இதெல்லாம் வரும். அது அப்படி இல்லை, அது அப்படி வராது. உண்மையை உணர வேண்டும் என்றால் எதுவுமே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா கிடைக்கும். அது வரைக்கும் இந்த பாதையில் இருந்து நான் வழி மாறி செல்ல மாட்டேன் என்ற நோக்கத்தோடு யார் பயணம் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அரிய வகை பொருள் கிடைக்கும். இந்த அரிய வகை பொருளுக்கு பேரு என்ன அப்படின்னா இறைவன். நீங்கள் தேடி போகக்கூடியது ஆன்மீகத்துல பணமோ காசோ பேரோ புகழோ இல்ல. இதெல்லாம் வந்து என்னன்னா சின்ன மீன். சின்ன மீன்னா என்ன, நல்லது மாதிரி தெரியும், கண்ணுக்கு தெரியும், என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது எதுவும் உண்மை கிடையாது. நல்லா இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நைட்டு தூங்க போகும்போது மணி வந்து 10. சோ காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 10 மணிக்கு தூங்க போறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கும். டிஃபரெண்டா சூழ்நிலைகள் இந்த 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடக்கும் உங்களுக்கு. இதுல யார் இறைவனோட அனுகிரகத்தை பெறுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில எப்படி உங்க மனச நீங்க அமைதியா வச்சுக்கணும் கத்துக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க இறைவனோட அனுகிரகத்தை பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் சரணாகதின்னு சொல்றாங்க, சரண்டர்னு சொல்றாங்க, அமைதி நிலைன்னு சொல்றாங்க, பக்குவ நிலைன்னு சொல்றாங்க, ஆனந்த நிலைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு கிடைச்சது சரியாதான் இருக்கு, எனக்கு கிடைச்சது போதுமான லெவல்ல இருக்கு, இது எனக்கு மிகவும் கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல இருக்கு, எனக்கு கிடைச்சதை வச்சு நான் தன்னிறைவு அடைந்து விட்டேன் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் தான் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். So the spirituality game is not about getting something. The game of spirituality is based and all about leaving everything to the God, which means உங்களோட மனநிலை, உங்களது ஆன்ம நிலை, உங்களது சூழ்நிலை எல்லாத்தையும் இறைவன் சரியாக வழிநடத்தி கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணணும். அந்த இறைவனுக்கு பேர் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அல்லாஹ்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, பெருமாள்னு வச்சுக்கோங்க, அகத்தியர்னு வச்சுக்கோங்க, போகர்னு வச்சுக்கோங்க, வள்ளலார்னு வச்சுக்கோங்க, பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன, காலையில 8 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு சூழ்நிலை வித்தியாசமா அமையும். சிச்சுவேஷன் டிஃபரெண்டா அமையும். ஒருத்தன் வந்து திட்டுவான், ஒருத்தன் வந்து புகழ்வான், எங்கேயாவது வெளியில வாங்க டிராவல் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, பேங்குக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன் வரும், கோவிலுக்கு போகக்கூடிய சிச்சுவேஷன். கோவிலுக்கு போகும்போது ஐயர் ஒரு மாதிரி பேசுவாரு, இல்ல பேசாம கூட இருப்பாரு. பேங்குக்கு போகும்போது பேங்க் மேனேஜர் ஒரு மாதிரி பேசுவாரு, இல்ல அன்பா பேசுவாரு, இல்ல திட்டுவாரு. டக்குன்னு உங்க ஃபேமிலில இருந்து ஒரு போன் கால் வரும், நீங்க பண்ணது தப்பும்பாங்க, சரின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு நீ செட் ஆக மாட்டேம்பாங்க. இதெல்லாம் மாத்தி நடக்கும். இப்படி எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த மனசை எப்படி நான் அமைதிப்படுத்தி இதை நான் கவனிக்கிறதுன்ற தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் சொல்றேன், இது சின்ன விஷயம் மாதிரி தெரியும், ஆனா இதுலதான் எல்லா ரகசியமும் இருக்கு. ஒரு நாள் எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாரம் அதே பேட்டர்ன் தான், ஒரு மாசம் அதே பேட்டர்ன் தான், ஒரு வருஷம் அதே பேட்டர்ன் தான், சாகர வரைக்கும் அதே பேட்டர்ன் தான். அப்ப நீங்க எதை தெரிஞ்சுக்கணும்? ஒரு நாள் எப்படி வாழ்றது, ஒரு நாள் எப்படி வாழணும்னா சிச்சுவேஷன் உங்களுக்கு வித்தியாசமாக வரும். உங்களை பல மனிதர்கள் பலவிதமாக கேள்வி கேட்பார்கள். இதுல யார் ஞானி ஆகிறான்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணி அதுக்கு யாரு கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ. ரெஸ்பாண்ட்னா என்ன, யாரு மிக சரியான பதிலை வாய் மூலியமாகவோ இல்ல நம்ம பாடி லாங்குவேஜ்லயோ இல்ல அமைதியின் மூலியமாகவோ யாரு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ நீங்கள் பக்குவம் பெற தகுதியாகி விட்டீர்கள் என்று அர்த்தம். பக்குவம் இன்னும் அடையல, அப்பதான் பக்குவத்தோட முதல் ஸ்டேஜுக்கு வரீங்க. ஏன் நிறைய என்னுடைய ஆய்வுல என்னுடைய அனுபவத்துல இறைவன் எனக்கு உணர்த்திய விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பல பேருக்கு ஏன் என்ன நினைச்ச பொருள் பெரிய பொருள் கிடைக்கல அப்படின்னா, அந்த பொருளை நீங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய தகுதி உங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று இறைவன் நினைக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப உங்க கையில ஒரு கன்னு கொடுத்துறோம்னு வச்சுப்போம், சும்மா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்னு கொடுத்தாச்சு உங்களுக்கு.
இந்த கன்னை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்படி பாத்தீங்கன்னா ஏதாவது பதில் சொல்லுங்க. பத்திரமா வீட்டுல வச்சுப்பீங்களா நீங்க? பத்திரமா நான் வந்து பீரோல பூட்டி வச்சுக்கிறேங்க, ட்ரங்க் பெட்டியில போட்டு பூட்டி வச்சுருங்க. என்ன பண்ணுவீங்க? 2 நாள் பூட்டி வைப்பீங்க, 3 நாள் பூட்டி வைப்பீங்க, 1 வாரம் பூட்டி வைப்பீங்க. 1 வாரம் கழிச்சு தோணும், யாரு இல்லாத இடத்துல போய் சுட்டு பார்க்கலான்னு தோணும். தோணுமா தோணுதா? அப்புறம் எடுத்துட்டு யாரு இல்லாத இடத்துல போய் சுட்டு பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் கண்டினியூவா போய் யாரு இல்லாத இடத்துல போய் சுட்டு மாத்தி மாத்தி பார்ப்பீங்க. 6வது நாள் தோணும், சரி யாரு இல்லாத இடத்துலயே சுட்டு பார்க்கறோம், சரி இது இன்னொருத்தவங்க உயிரை எடுத்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனா கோர்ட்டு கேஸ்னு உள்ள போயிருமே, கொலை கேஸ் உள்ள போயிருமேன்னு சொல்லி ஒரு நாயை சுட்டு பார்ப்போம், ஒரு புறாவை சுட்டு பார்ப்போம், ஒரு மயிலை சுட்டு பார்ப்போம், ஒரு குயிலை சுட்டு பார்ப்போம்னு சுட்டு பார்ப்பீங்க. செத்துருச்சுன்னா பரவாயில்ல, இதுக்கு இவ்வளவு பவர் இருக்கா, சரி ஓகே, அடுத்து என்ன பண்றது, இன்னொரு ஆளை போட்டு தள்ளுனா இப்படி இருக்குன்னு பார்த்து அப்படி உங்க மைண்ட்ல இருக்கும். ஆனா அது தப்புன்னு தெரியும். இது எப்போ உக்கிரமா மாறும்னா, எப்பயாவது எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஒண்ணு எடுத்து நீங்களே சுட்டுப்பீங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவனு முடிச்சு கட்டிடுவீங்க. அப்படிதானே பண்ணுவீங்களா மாட்டீங்களா? 200% பண்ணுவீங்க. எப்படி பண்ணாம இருப்பீங்க? அப்போ கன்னை கொடுக்கக்கூடிய போலீஸ்க்கே தெரியுது பக்குவம் இல்லாதவன்ட்ட கன்னை கொடுக்க கூடாதுன்னு. எஸ் ஆர் நோ? நீங்க கேக்குறது என்ன கேக்குறீங்க? இறை பொருளை கேக்குறீங்க. இறை பொருள்ன்றது என்ன? உங்களால சகலத்தையும் செய்ய முடியும். சகலமுன்னா என்ன? ஒரு உயிரை உருவாக்க முடியும், ஒரு உயிரை அழிக்க முடியும், ஒரு உயிரை கைகால் விளங்காம போக வைக்க முடியும். இன்னும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த பவரை வச்சு உங்களால செய்ய முடியும். இப்படி செய்ய முடியறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணீங்கன்னா இன்னொருத்தன் வாழ்க்கை முடிஞ்சு. எஸ் ஆர் நோ? அப்ப இறைவன் உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் விஷயம், கொடுக்கறதுக்கு நான் தயார், வாங்கிக்கிற தகுதி உனக்கு இருக்கா, அதத்தான் கேட்கிறார். வாங்கிக்கிற தகுதி அப்படின்னா என்ன? எது இருந்தாலும் இல்லாத மாதிரியே இருக்கிறதுக்கு பேர் தான் வாங்கிக்கிற தகுதி. இது எப்படி இருக்கு? பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், பெண் இருக்கும், ஆண் இருக்கும், நல்லது இருக்கும், சில நேரத்துல பவர்ஸும் இருக்கும், அட்டமா சித்துக்கள் இருக்கும், இருந்தாலும் ஒண்ணும் தெரியாத மாதிரியே இருக்கணும். எனக்கு என்னங்க தெரியும்? இந்த பக்குவம் வந்துருமா? இந்த பக்குவத்துல இருக்க 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 இருக்கதான் நீங்கள் எதிர்பார்க்காதது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இறைவனுடைய உண்மையான சக்தி எப்ப புரிய வரும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, பக்குவம். அந்த பக்குவம் மெடிடேஷன் பண்ணா வருமா? வராது. மெடிடேஷன் பண்ணா அப்ப என்ன வரும்? பவர் தான் வரும். அப்ப மெடிடேஷன்ல பவர் எடுத்துக்கணும், புரிதல்ல பக்குவத்தை எடுத்துக்கணும். புரிதல்னா என்ன? இப்ப இஸ்ரேல்லயும் காசாலையும் வார் நடக்குதா நடக்கலையா? நீங்க என்ன பண்ண முடியும்? போய் மோடிக்கு போன் போட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிடுவோமா? மோடி ஸ்டாப் பண்ணுவாரா? இல்ல இஸ்ரேல் பிரதமருக்கு ஒரு போனை போட்டு இந்த வடிவேல சொல்லுவாங்க, இருங்கடா வர வர லேட் ஆகிட்டே போறீங்களடா, போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு போனை போட்டு ஒரு ஆட்டினா தாண்டா அவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற, அவனுக்கு பீடி குடிக்கிற கூட வழி இருக்காது, ஆனா அவன் பேசுறத பாருங்க. போக்குவரத்து துறை அமைச்சருக்கு போனை போட்டு எதுக்கு பஸ் 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு தெரியுமா தெரியாது? அந்த ஜோக் பாத்துருக்கீங்களா இல்லையா? இப்ப நம்ம அப்படித்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளால இன்னும் நம்ம குடும்பத்தையே இன்னும் சரியா பார்க்க முடியல, நம்மளால டேக் கேர் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் வெளிப்படையா தான் இருக்கும், கொஞ்சம் ஓப்பனா பேசும், கொஞ்சம் குத்தும் கொடையும் வலிக்கும் ஏத்துக்குங்க. அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா புரிஞ்சுக்க முடியாது இந்த உண்மையை. ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளே டேக் கேர் பண்ணிக்க முடியல, நம்மள சார்ந்தவங்களையும் டேக் கேர் பண்ணிக்க முடியல. நம்ம இஸ்ரேல் காசா வார பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். பிரதமர் அப்படி பண்ணிருக்க கூடாது, ஹமாஸ் படையினர் என்ன இருந்தாலும் 5000 ராக்கெட்டுகளை ஏவி இருக்க கூடாது. நம் அறிவுக்கு நம் தகுதிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கின்ற பக்குவ நிலை முதலில் உங்களுக்கு வர வேண்டும். நம் தகுதிக்கு மீறின விஷயங்கள் நம்ம கையை மீறி போதுன்றப்போ அது நமக்கானது இல்லைன்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா மனம் அமைதி பெற்றும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மனிதனால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கீங்க. இப்ப மனிதனால முடியாத விஷயம் எதுவும் கிடையாது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு என்ன முயற்சி நம்ம எடுத்தோம்? இப்ப எல்லாருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைதான்.
சீஃப் மினிஸ்டர் ஆகுறதுக்கு அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உள்கட்சி பூசலை பத்தி என்ன தெரியும்? மக்களுக்கு சேவை செய்யறத பத்தி என்ன தெரியும்? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லாவை பத்தி என்ன தெரியும்? அமைச்சர்களை பத்தி என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம நான் சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஆகணும், இந்த இப்படி ஒரு ஆசை மட்டும் இருந்தா சீஃப் மினிஸ்டர் ஆயிரலாமா? இதத்தான் இறைவன் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, ஏன்டா எல்லாத்துக்கும் ஆசைப்படுற, நான் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்கிறேன், ஆசைப்படுறதுக்கு தகுந்த அந்த பக்குவ நிலை உன்னிடம் இருக்கிறதா என்று இறைவன் கேட்கின்றார். எப்போ அந்த தன்மை, அந்த பக்குவ நிலை உங்களுக்கு இல்லையோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் உங்களால அடுத்த கட்டம் போக முடியாது. எழுதி தரேன் இப்பவே. இன்னும் 100 வருஷம் நீங்க இப்படியே இருந்தா கூட சின்ன சின்ன மாற்றம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. ஏதோ முன்னாடி இருந்ததோட ஒரு வீடு கட்டுவீங்க, ஒரு கார் வாங்குவீங்க, ஃபாரின் கண்ட்ரி போவீங்க, ஃபாரின் ட்ரிப் சுத்துவீங்க. ஆனால் மீண்டும் இந்த அமைதி கிடைக்காமல் நீங்கள் சுற்றி கொண்டே இருப்பீங்க. See, I am going many countries. I am seeing many people. I am seeing multi-millionaires and billionaires. அவங்க எல்லாம் ஏன் நம்மளை எதிர்பார்க்கறாங்க, என்ன எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா ஒரே காரணம் தான். பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட. ஆனா ஒண்ணு மட்டும் இல்ல, என்ன? நிம்மதி இல்ல. நிம்மதி எப்ப கிடைக்கும்? பக்குவம் பெற்றால் தான் கிடைக்கும். அந்த பக்குவத்துக்கு பேர் என்ன? எந்த சூழ்நிலையிலும் என் மனதை எப்படி நான் அமைதியாக வைத்துக் கொள்ள போகிறேன். இவ்வளவுதான். இது நான் மறுபடியும் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா புரிஞ்சுக்கங்க, இதுலதான் எல்லா மேட்டரும் இருக்கு, எல்லா ரகசியமும் இதுலதான் ஒளிஞ்சிருக்கு. சுச்சுவேஷன்ஸ் எப்படி வந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல கோவப்படணும்ன்ற நேரத்துல மட்டும்தான் கோவப்படணும், ரியாக்ட் பண்ணணும்ன்ற நேரத்துல தான் ரியாக்ட் பண்ணணும். மத்த நேரத்துல எல்லாம் ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும். there is much difference between reacting and responding. reactingனா என்ன, ரெஸ்பாண்டிங்னா என்ன? இப்ப கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து ஆன் ஆயிடுச்சு, கேஸ் ஸ்மெல் போயிட்டு இருக்கு. ரியாக்ட் பண்ணுவீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? ரியாக்ட் பண்றதுன்னா என்ன? ஐயோ என் வீடு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி படபடன்னு ஓடி கண்டதை அமுத்தினீங்கன்னா வெடிச்சிரும். இது ரியாக்ட் பண்றது. ரெஸ்பாண்ட் பண்றதுன்னா என்ன? கொஞ்சம் பொறுமையா, ஓகே கேஸ் லீக் ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்ண, இதுக்கு எவ்வளவு அமைதி வேணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில பக்குவமா பொறுமையா இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 1 செகண்ட் கேப் இருக்குல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும், இந்த 1 செகண்ட் கேப்பை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே முதல்ல தப்பா உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா இப்ப நீங்க விழிப்புணர்வுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். விழிப்புணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா இறைவன் வந்துருவார். அந்த இடத்துக்கு அந்த இறைவன் வந்துடுறாரு. இப்ப விழிப்புணர்வு அந்த இடத்துக்கு எப்ப வந்துருச்சோ அப்போ யார் உங்களை என்ன நினைத்தாலும் உங்களை காலி பண்ணவே முடியாது. அந்த விழிப்புணர்வு நிலை வந்த உடனே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஐடியா கிடைச்சோன்னு என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல போய் ஜன்னல் எல்லாம் திறந்து விடுவீங்க, தேவையில்லாம எந்த சுவிட்சும் போட மாட்டீங்க, கேஸ் ஆஃப் பண்ணுவீங்க. எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் ஸ்மெல் எல்லாம் வந்துருச்சா வரலையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அது வீட்டை வந்து இன்னும் பத்திரப்படுத்துறது எப்படின்ற சிந்தனைக்கு போவீங்க. இதுக்கு பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்றது. ரியாக்ட் பண்றது அப்படின்னா என்னன்னா, படபடப்பா எதையாவது பண்ணி டென்ஷன் ஆகி கவலையாகி, அதாவது மனம் எப்போது அமைதி நிலையில இருக்குதோ அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு உண்டான பதிலே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். எத்தனை பேத்துக்கு புரியுது? மனம் படபடப்பா இருக்கு அப்படின்னா கிடைக்கிற பதிலும் கிடைக்காம போயிடும். So the game is all about calming your mind. உங்க மனதை அமைதிப்படுத்துறது தான். நீங்க இப்ப என்கிட்ட எதனால இந்த ஸ்பீச் எதிர்பார்க்கறீங்கன்னா, மகாவிஷ்ணு நமக்கு புரியாத ஒரு ஆங்கிள் சொல்லுவாரு, அது ஏன் மகாவிஷ்ணு கிட்டே எதிர்பார்க்கறீங்கன்னு என் கேள்வி. மகாவிஷ்ணு பயிற்சி பண்ணாரு, மகாவிஷ்ணு புரிதல்ல இருக்கிறாரு, அதனால மகாவிஷ்ணு இந்த பதில உங்களுக்கு சொல்றாரு. எல்லா நேரத்திலயும் மகாவிஷ்ணு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? எத்தனை மாசம் சொல்ல முடியும்? எத்தனை வருஷம் சொல்ல முடியும்? என்னோட ஷேடோலயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறானே, அவனை எப்ப வெளியில கொண்டு வர போறீங்க? இன்னைக்கு சொல்றேன். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு நல்லா போகணும்னு ஆசை இருக்கா? நீங்க அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறீங்களா? பண ரீதியாக, பொருள் ரீதியாக, கர்மா ரீதியாக, குடும்ப ரீதியாக, பிசினஸ் ரீதியாக, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஐடியா வரணும். ஐடியா வரலன்னா அடுத்த கட்டம் போக முடியாது. எஸ் ஆர் நோ? அந்த ஐடியா இன்னொருத்தன் கொடுத்து வந்துச்சு அப்படின்னா அது அடுத்தவனோட ஐடியா. அப்புறம் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்க அவங்ககிட்டயே தான் போகணும். இதுக்கு என்னங்க பண்றதுன்னு போகணும். அப்புறம் மறுபடியும் ஒரு டவுட் வரும், மறுபடியும் அவங்ககிட்டயே போகணும். எங்க இதுக்கு என்னங்க பண்ற? இப்ப அவன் நல்லவனா இருந்துட்டானா பிரச்சனை இல்லை, கெட்டவனா இருந்துட்டானா இப்ப உங்க வாழ்க்கையை அவன்கிட்ட அடமானம் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா?
இப்ப பியூட்டிஃபுல்லான திங் என்ன அப்படின்னா, மனம் இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேவைப்படுது. அந்த சொல்யூஷன் வெளியே இருந்து வராது, உள்ளுக்குள் இருந்து தானாகவே அந்த சொல்யூஷன் வரும். அந்த சொல்யூஷன் உள்ளுக்குள் இருந்து எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் வரும். குடும்ப பிரச்சனைக்கு வரும், புருஷன் முண்டாடி பிரச்சனைக்கு வரும், அண்ணன் தம்பி வாய்க்கா தகராறுக்கு வரும், பிசினஸ்க்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஏன் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கு. அது எப்போ வெளியில வரும் அப்படின்னா, எப்போ உங்க மனதை அமைதிப்படுத்தி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள இருந்து வரும். இவ்வளவுதான் உங்களோட மொத்த பிரச்சனைக்கு சொல்யூஷன். இவ்வளவுதான். இது உடனே வராது. இது எப்ப வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி பண்றீங்களோ எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும், அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். எப்போதெல்லாம் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த ஸ்பார்க், வாவ் அப்படின்ற அந்த ஸ்பார்க் அப்பதான் உள்ள இருந்து வரும். அந்த ஸ்பார்க்கு பேர் தான் ஐடியா, லைஃப் சேஞ்சிங் ஐடியா. ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஏன் அவ்வளோ பெரிய ஒரு ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கக்கூடிய அளவுக்கு எப்படி அந்த கெப்பாசிட்டி வந்ததுன்னா, அவர் மனதை அவர் அமைதிப்படுத்தி விட்டார். திருவள்ளுவர் எப்படி உலகத்துக்கே ஞானம் சொல்லக்கூடிய அளவுக்கு திருக்குறள்ன்ற ஒண்ணு எழுதினாரு அப்படின்னா, அவர் மனதை அவர் கொடூரமா அமைதிப்படுத்திட்டாரு. அதனாலதான் ஞானம் உள்ள இருந்து வெளியில ஃப்ளோ பீறிக்கிட்டு வரும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வரும். பாரதியார் எப்படி அத்தனை கவிதைகள் எழுதினார், இதெல்லாம் அவருக்குள்ளதான் இருக்குல்ல, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. யாரெல்லாம் அவர்களது மனதை அமைதிப்படுத்தி விடுகிறீர்களோ அவங்களுக்கு எல்லாம் ஐடியா உள்ளுக்குள்ள இருந்து தானா வருங்க. இவ்வளவுதாங்க கான்செப்ட். இது ஆரம்பத்துல கிடைக்காத மாதிரி இருக்கும். பட் தொடர்ந்து நீங்க இந்த முயற்சியில இருக்கும்போது ஒரு 2 மாசம் 3 மாசம் எல்லா சுச்சுவேஷனும் அமைதியா இருக்க 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 உங்களுக்கு எல்லாமே தானாகவே புரிய வரும். யாருமே சொல்லி தரணும்ன்ற அவசியமே கிடையாது. யூ வில் நாட் a guru anymore. You will not need a master anymore. You won't need anyone anymore. Because all the things are inside you. எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. எல்லா பொருளும் உங்களுக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே. இதை அத்தனை மதங்களும் மறைத்தன. ஏன் மறைச்சாங்க? எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி என்ன தேடி வருவீங்க? எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. நட்டக்கல்லு பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் கல்லப்பறா பேசும். உள்ளுக்குள்ள இறைவன் இருக்காரா லூசு பயில, கோயிலுக்கு போகாத, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பாரு. உனது உடல் தான் பெரும் கோயில், உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம். இந்த ஊன் உடம்பு தான் ஆலயம்ங்கிறாங்க. அப்ப கோயிலுக்கு போறது தப்பான்னு கேட்டா தப்பு இல்ல. இது எப்படி அப்படின்னா, உங்க வீட்லயே இருக்கீங்க, போர் அடிக்குது. போர் அடிக்கும் போது என்ன பண்றீங்க? உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்களா? அந்த மாதிரி எப்பயாவது மனம் அமைதி வேணும்னா ஆல்ரெடி அந்த அமைதியான சூழ்நிலைக்கு போகும்போது அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா மறுபடியும் வீட்டுக்கு வந்தோடனே அமைதி கிடைக்க மாட்டேங்குது. அப்ப கோயிலுக்கு போய் போய் அமைதி தேடணுமா, இல்ல இருக்கக்கூடிய வீட்டவே கோயிலா மாத்தி அமைதியை தேடணுமா? வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா, முதல் அண்ட் லாஸ்ட் ட்ரிக், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சீக்ரெட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உபதேசம் ஒன்னே ஒண்ணுதான். மனச அமைதிப்படுத்துங்க. முடிஞ்சு. இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட என்னால பேச முடியும். நீங்க மிரண்டு போற அளவுக்கு, ஆஹா சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டீங்கன்னா இப்படி பேசுறாரு, இப்படி எல்லாம் பேச முடியுமா? எல்லாம் பேச தெரியும். பேச தெரியாது. உங்களை குழப்ப விரும்பல, டைரக்டா மேட்டருக்கு வந்துட்டேன். நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, என் மனசை அமைதிப்படுத்தி கத்துக்கிட்டேன். எனக்கும் சில நேரத்துல ஒரு பஞ்சாயத்து வரும். எனக்கு சில நேரத்துல பக்கத்துல இருக்க, நீ பண்றது தப்பு, நீ சுயநலவாதியா இருக்க, நீ ஒரு மென்டல், நீ ஒரு சைக்கோ, என்னையும் தான் சொல்றாங்க. நான் எப்படி இருக்கேன்? அப்படிங்களாங்க, சரிங்க சரிங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேங்கன்றேன். இப்ப நான் அமைதி ஆயிட்டேனா இல்லையா? ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்றது எனக்கு தெரியும். அப்ப நான் எல்லாத்துக்கும் இது பதில் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அந்த நேரத்துல அந்த ஆட்களுக்கு என்னால் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் என்னை அமைதிப்படுத்திக் கொள்கிறேன். எப்போது நான் என்னை அமைதிப்படுத்திக் கொள்கின்றேனோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டேன். இங்க உள்தன்மையிலும் எனக்கு பாதிப்பு இல்ல, இறைவனின் அனுகிரகத்தையும் பெற்றுட்டேன். எனக்கு இப்ப ஞானத்துல ஒரு பதிலும் கிடைச்சிருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இன்னும் உங்களால இதுல அடுத்த கட்டம் போக முடியல அப்படின்னா, சுச்சுவேஷன்ல பதட்டப்படுறீங்க. புருஷன் சரியில்லையா படார்னு பேசிடுறீங்க, பொண்டாட்டி சரியில்லையா படார்னு திட்டிடுறீங்க. குழந்தை ஒரு விஷயம் சொல்றதை கேட்க, அது எப்படி கேட்கும்? நீங்க கேட்டீங்களா? உங்க சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா சொன்னதை கேட்டீங்களா? எப்படி உங்க புள்ள மட்டும் நீங்க சொல்றது கேட்கும்?
நம்மளே கேட்கல. சரி, நம்ம அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா சொன்னது கேட்டாங்க, கேட்ட மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா கேட்டிருக்கோமா? நல்லா யோசிங்க. நம்ம கேட்கிற மாதிரி நடிக்கிறோமா? கேட்கிற மாதிரி நடிப்போம், ஆனா கேட்க மாட்டோம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, அதான் சரியாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை. அது தப்பு இல்ல. அப்ப எப்படி உங்க குழந்தை மட்டும் நீங்க சொல்றது கேட்கும்? ஓரளவு கேட்கும், ஃபுல்லாலாம் கேட்காது. எஸ் ஆர் நோ? உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாத்திரை தான். பேராசிட்டமால் போட்டுடலாமா? விக்ஸாக்சன் 500 இல்ல ஒரு 10 தூக்கு மாத்திரை போட்டு படுத்துருவோமா? குருஜியே சொல்லிட்டாப்ல, ஒரு 10 மாத்திரை போட்டு படுத்துருவோம். ஒரு மாத்திரை போட்டீங்கன்னா தூக்கம் வரும், 10 மாத்திரை போட்டா தூக்க ஆள் வரும். தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன பண்றது? எந்த மாத்திரை? ஒரே மாத்திரை எல்லாத்துக்கும் எண்டு. என்ன பண்றது? எந்த மாத்திரையை போடுறது? ஒரே மாத்திரை தான். என்ன மாத்திரை அப்படின்னா, நீ எப்பேற்பட்ட பிரச்சனையை வேணா கொண்டு வா, நான் சிரிச்சுக்கிட்டே அதை கவனிப்பேன். இவ்வளவுதான். இதான் மாத்திரை. யார் கொண்டு வருவா? எவன் வேணா கொண்டு வருவான். ரோட்ல போறவன் கூட கொண்டு வருவான். ஏன்னா நம்ம இன்னும் இந்த உலகத்துல தானே வாழ்றோம். ரோட்ல போறோம், நடக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இறக்கும் போது ஒரு மாபெரும் தத்துவத்தை சொல்லிவிட்டு செத்தார். தத்துவ ஞானி, ஒரு மிகப்பெரிய ஆளு, ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் தெரியும். என்ன தெரியுமா சொன்னாரு? உலகத்தையே புரட்டி போற அளவுக்கு நான் நிறைய ஃபார்முலாவை கண்டுபிடிச்சேன். கிரியேட் பண்ணுன்னு சொல்லல, புரிஞ்சுக்கணும். கண்டுபிடிச்சாருன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி இருந்தது, அதை கண்டுபிடிச்சிருக்கிறார், அவ்வளவுதானே. அவரா ஒன்னும் கிரியேட் பண்ணல, கண்டுபிடிச்சேன். இந்த உலகத்துக்கு பல விளக்கங்களை நான் கொடுத்தேன். ஆனா ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில நான் நிம்மதியா தூங்குனது இல்லைங்கிற. ஒரு நாள். அறிவு எனும் மாபெரும் சாபத்தை நான் பெற்று விட்டேன், நிம்மதியா வாழுங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார். இப்ப அவருக்கு இருக்கிற அறிவுக்கு, அவருக்கு இருக்கிற நாலேஜுக்கு எத்தனையோ ஃபார்முலாவை கிரியேட் பண்ணாரு. ஆனா ஏன் நிம்மதி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கலன்னா, அறிவு என்பது அவரை ஆட்கொண்டு விட்டது. எந்த அறிவு? சிற்றறிவு. பேரறிவுன்றது என்ன? லீவிங் எவ்ரிதிங் இஸ் கால்டு பேரறிவு. தட் இஸ் கால்டு விஸ்டம். லீவிங் எவ்ரிதிங் அப்படின்னா என்ன? தேவையில்லாதது, இது என் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுறது. விடுறதுன்னா ஏதோ இப்ப கையில ஒரு பொருள் இருக்கு, இதை நான் விட்டுறேன்னு விடுறது கிடையாது. மனதில் இருக்கிறத விட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிருவீங்க, அவ்வளவுதான். ஒருத்தன் ஒரு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், ஏமாத்திட்டு போயிட்டான், முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணலாம், முடியல, போய் தொலைன்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அவங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா அடுத்து நான் என்ன பண்றேன்னு யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1 கோடி ரூபாய் இழந்திருக்கீங்கன்னா ஒரு 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவீங்க.